Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let's turn again to Joshua chapter 24 and read verse 14. யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் மறுபடியுமாக வாசிப்போமாக. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். Now therefore fear the Lord and serve him in sincerity and in truth, and put away the gods which your fathers served on the other side of the flood and in Egypt, and serve ye the Lord. Satan is also called the old serpent. சாத்தான் பழைய வலு சர்ப்பம் என்றும் அவன் அழைக்கப்படுகின்றான். பழைய பாம்பு என்று அவன் அழைக்கப்படுகின்றான். And those spirits that belong to his kingdom are also old spirits. அவனுடைய ராஜ்யத்தில் காணப்படுகிறதான ஆவிகளும் கூட பழைய ஆவிகளாக இருக்கிறது. Suppose I can live for 100 years. ஒருவேளை நான் 100 வருடங்கள் வாழ்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். Suppose I can live for 100 years. நான் ஒருவேளை 100 வயது வாழ்கிறேன். And I come here after 100 years. 100 ஆண்டுகள் கழித்து நான் திரும்ப இங்கு வருகின்றேன். And I conduct a meeting like this. நான் இவ்விதமான ஒரு கூட்டத்தை நான் நடத்துகின்றேன். Most of you won't be here. உங்களில் அநேகர் இங்கு இருக்க மாட்டீர்கள். All new faces will be. A new generation would have born, the old generation would have gone. பழைய சந்ததியானது கடந்து போய் புதிய சந்ததி பிறந்து அவர்கள் இருப்பார்கள். People will keep changing from time to time, from generation to generation. சந்ததியாக காலங்களாக ஜனங்கள் மாறிக்கொண்டிருப்பார்கள். But the spirits that are ruling in Thoothukudi have been ruling for centuries. தூத்துக்குடியிலே காணப்படுகிறதான ஆவிகள் நூற்றாண்டுகளாக காணப்படும். Spirits are not born, spirits don't die. Those spirits that are here remain here. ஆவிகள் அவைகள் பிறப்பதில்லை, அந்த ஆவிகள் அவைகள் மரிப்பதில்லை. இங்கு இருக்கிறதான ஆவிகள் அவைகள் அப்படியே இங்கே காணப்படும். So these spirits that work behind this golden calf are old spirits. இந்த பொன் கன்றுக்குட்டிகளின் பின்னணியிலே காணப்படுகிறதான அந்த ஆவிகள் இவைகள் அனைத்துமே பழைய ஆவிகள். So those spirits that ruled in those ancient kingdoms exist even today. பூர்வ காலங்களிலே அவைகள் அரசாண்டதான அந்த ஆவிகள் இன்றைக்கும் கூட அவைகள் இங்கே காணப்படுகிறது. They have been dealing and they are experts in deception. அவைகள் வஞ்சனையிலே மிகவும் நேர்த்தியானது. And they know the characteristics of man. மனிதனுடைய சுபாவங்கள் அனைத்தையும் அவைகள் அறியும். They know the strengths and the weaknesses of man. மனிதனுடைய பலன், மனிதனுடைய பலவீனத்தை அவைகள் நன்கு அறியும். So these powers are coming back in these last times and are deceiving man. இந்த கடைசி காலங்களிலே இந்த வல்லமைகள் மறுபடியுமாக வந்து அவைகள் மனிதனை ஏமாற்றுகிறது. So God is teaching us lessons from the golden calf episode. இந்த பொன் கன்றுக்குட்டி என்கிறதான இந்த சம்பவத்திலிருந்து தேவன் நமக்கு போதிக்கிறார். How to escape this large scale deception. இவ்விதமான பெருந்திரளான வஞ்சனையிலிருந்து நாம் எவ்விதமாக தப்பித்துக் கொள்வது? Yesterday we saw one point. நேற்றைய தினத்திலே நாம் ஒரு காரியத்தை கண்டோம். The gods of the past are going to be the gods of the future. கடந்த கால தேவர்கள் அவர்கள் எதிர்கால தேவர்களாக இருக்க போகிறார்கள். We saw how the ancient paganism is now emerging once again as neo-paganism. கடந்த காலத்தில் காணப்பட்டதான நாட்டுப்புற மதங்களானது இப்பொழுது நவீன நாட்டுப்புற மதங்களாக அவைகள் உருவெடுத்தது என்பதை குறித்து கண்டோம். Paganism is in a sense a derogatory term. That means those people who knew nothing, those people who were very superstitious, they indulged in that. நாட்டுப்புற மதங்களில் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் அறியாமையினாலே அவர்கள் இத்தகைய செயல்களிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். But now it is reviving as neo-paganism. என்றாலும் இப்பொழுதோ தற்காலத்திலே நவீன நாட்டுப்புற மதமாக அது உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. If you go to some European and Western countries, மேலை நாடுகளில் ஐரோப்பா நாடுகளுக்கு நாம் செல்வோம் என்றால், in some universities, சில பல்கலைக்கழகங்களிலே today even here in some colleges we have what is called optional courses. சில கல்லூரிகள் இங்கும் கூட காணப்படுகிறது. அதிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதான சில பாடமுறைகள் காணப்படுகிறது. That means to get extra credits you can choose those courses. நீங்கள் அதிகப்படியான மதிப்பெண் பெற வேண்டும் என்றால், தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் அந்த படிப்பை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள். In some universities witchcraft is taught as an optional course in Western countries. மேலை நாடுகளிலே இந்த மந்திர சக்தி
சக்தியை படிப்பிக்கிறதான ஒரு பாடமானது பிள்ளைகள் தெரிந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய பாடமாக இந்த மேலை நாட்டு பல்கலைக்கழகங்களிலே அது பாடமாக இருக்கிறது. So children can learn, youngsters can learn how to do witchcraft. வாலிபர்கள் எவ்விதமாக மந்திரத்தை செய்வது, மந்திர சக்தியை பிறப்பிப்பது என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். In the USA, witchcraft is one of the fastest growing religions. அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே இந்த மந்திர சக்தியானது மிகவும் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறதான ஒரு மதமாகும். மந்திர சக்தி அல்ல, பில்லி சூனியமானது. Witchcraft is one of the fastest growing religions. பில்லி சூனியமானது மிகவும் வேகமாக வளர்ந்து வருகிறதான ஒரு மதமாக இருக்கிறது. So people are more and more getting involved in witchcraft, not to do something against someone else, but they are learning how to do it. மற்றவர்களுக்கு விரோதமாக பில்லி சூனியம் வைப்பதற்கென்று அல்ல, தாங்களே இந்த பில்லி சூனிய கலையை நன்றாக கற்பதற்காகவே இப்பொழுது அதிகமாக அதிலே கற்று தேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். There is another newly emerging and very quickly growing religion. அது ஒரு புதிதான மிகவும் வேகமாக வளர்ந்து வருகிறதான ஒரு மதம். It is a neo-pagan religion. அது நவீன நாட்டுப்புற மதம். It is called Wicca. அது விக்கா என்று அழைக்கப்படுகிறது. Maybe you have never heard of it. இதை குறித்து நீங்கள் ஒருவேளை இதுக்கு முன்பாக கேள்விப்பட்டிராமல் இருக்கலாம். But in the UK, this is one of the fastest growing religions. என்றாலும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திலே இது மிகவும் வேகமாக வளர்ந்து வருகிறதான ஒரு மதம். So all these powers are growing in these last days. இந்த கடைசி நாட்களிலே இந்த வல்லமைகள் அவைகள் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. So what's going to happen? என்ன சம்பவிக்கும்? All these powers are going to be the ruling powers in the reign of the Antichrist. அந்திகிறிஸ்துவின் அரசாட்சியின் பொழுது இவைகள் எல்லாம் ஆளுகிற வல்லமைகளாக காணப்படும். But there is one problem for them. அவர்களுக்கென்று ஒரு பிரச்சனை உண்டு. Yesterday we saw how Jerusalem is surrounded by armies. எருசலேமானது எவ்வாறு சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நேற்றைய தினத்திலே கண்டோம். In the Bible there is a prophecy about Jerusalem. எருசலேமை குறித்து வேதத்திலே ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. If you turn to Zechariah chapter 12, சகரியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்புவோம் என்றால், God says, in the last days I am going to make Jerusalem a cup of trembling and a burdensome stone to all people. அங்கு அவர் கர்த்தர் உரைக்கிறார், எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாகவும் அதே நேரத்திலே மற்றவர்களுக்கு இடறுதலின் கல்லாகவும் நான் எருசலேமை வைப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். Zechariah 12:2 and 3. சகரியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்கள். இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியேயாகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். Behold, I will make Jerusalem a cup of trembling unto all the people round about, when they shall be in the siege, both against Judah and against Jerusalem. And in that day will I make Jerusalem a burdensome stone for all people. All that burden themselves with it shall be cut in pieces, though all the people of the earth be gathered together against it. Jerusalem in the last days is going to be a pain in the neck of its enemies. எருசலேமானது கடைசி நாட்களிலே அவருடைய சத்துருக்களின் கழுத்திற்கு அது ஒரு பாரமாக வலியாக தோன்றும். In the same way, the spiritual Israel is going to become a big hindrance for the progress of these powers. இதுபோலவே இந்த கடைசி நாட்களிலே ஆவிக்குரிய சபையானது இந்த வளர்ந்து வருகிறதான இந்த வல்லமைகளுக்கு அது தடையாக காணப்படும். So what is going to happen? என்ன சம்பவிக்கும்? Just like everybody wants Jerusalem wiped out. ஒவ்வொருவரும் எருசலேமை தொடை தெரியும்படியாக அவர்கள் முயற்சிக்கின்ற போது, the same way these powers that are rising up will want the church of God wiped out. இதுபோலவே இவ்விதமாக எழும்புகிறதான இந்த வல்லமைகள் தேவனுடைய சபையானது முற்றிலும் தொடை தெரியப்பட வேண்டும் என்று விரும்புகிறது. Read 2 Thessalonians chapter 2 and verse 7. 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது.
For the mystery of iniquity doth already work, only he who now letteth will let, until he be taken out of the way. The mystery of iniquity is already working. அக்கிரமத்தின் ரகசியமானது ஏற்கனவே கிரியை செய்து கொண்டு வருகிறது. These powers are rising up and trying to take control. இந்த வல்லமைகள் அவைகள் எழும்பி அவைகள் ஆட்சி செய்ய பார்க்கிறது. But there's someone stopping. என்றாலும் யாரோ ஒருவர் அதை தடுத்து நிறுத்துகிறார். That is the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். The presence of the Holy Spirit in the church is a big problem for these powers. சபையிலே காணப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் இத்தகைய காரியங்களுக்கு அவர் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறார். And therefore, until the bridal church, the Spirit baptized church is taken away, these powers cannot take control. ஆவிக்குரிய சபையானது அது மணவாட்டி சபையாக மாறி எடுக்கப்படுகின்ற வரைக்கும் இவர்களால் முற்றிலுமாக ஆளுகை செய்ய முடியாது. Because they cannot come up in power, they will try to resist the church. அவர்கள் அதிகாரத்திற்கு வர முடியாமல் காணப்படுகின்றபடியினாலே அவர்கள் சபையை எதிர்க்கிறார்கள். Therefore, there will be a big spiritual war against the church of God in these last days. இந்த கடைசி நாட்களிலே ஆவிக்குரிய சபைக்கு விரோதமாக ஒரு பெரிய ஆவிக்குரிய யுத்தம் நடைபெறும். Powers of witchcraft will work against the church. பில்லி சூனியத்தின் வல்லமைகள் சபைக்கு விரோதமாக கிரியை செய்யும். Big time magicians are going to rise up against the church of God. பெரிய பெரிய மந்திரவாதிகள் தேவனுடைய சபைக்கு விரோதமாக அவர்கள் எழும்புவார்கள். But still, God will give us the victory. Like the same God who promises to protect the literal Jerusalem will also protect his church. எழுத்தின்படியான எருசலேமுக்கு நான் உன்னை பாதுகாப்பேன் என்று வாக்குரைத்ததான தேவன் ஆவிக்குரிய சபையும் கூட நான் உன்னை பாதுகாப்பேன் என்று வாக்குரைப்பது மாத்திரமல்ல, அதை பாதுகாப்பார். When Moses stood before Pharaoh, மோசே பார்வோனுக்கு முன்பாக நின்ற பொழுது and he showed the miracles that God had given him to show before Pharaoh. பார்வோனுக்கு முன்பாக காண்பிக்க வேண்டியதான அற்புத அடையாளங்களை அவன் தேவன் மூலமாக அவன் காண்பித்தார். Immediately Pharaoh calls his magicians. உடனடியாக பார்வோனும் தன்னுடைய மந்திரவாதிகள் அனைவரையும் அழைப்பித்தார். Remember, these magicians are the magicians of Egypt. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மந்திரவாதிகள் அனைவருமே எகிப்தின் மந்திரவாதிகள். They are using the powers of the calf to do their magic. இந்த கன்றுக்குட்டியின் ஆவியை பயன்படுத்தி அவர்கள் மந்திர சக்தியை பிரயோகித்தார்கள். So they came and they resisted Moses. அவர்கள் வந்து மோசேயை எதிர்த்து நின்றார்கள். 2 Timothy 3:8. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னையும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துப்புத்தியுள்ள மனுஷர்கள், சுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். Now as Jannes and Jambres withstood Moses, so do these also resist the truth, men of corrupt minds, reprobate concerning the faith. So here we read of two people. இங்கு இரண்டு பெயரை குறித்து நாம் வாசிக்கின்றோம். Jannes and Jambres. யன்னேயும் யம்பிரேயும். These are two of the many magicians who resisted Moses when he stood before Pharaoh. மோசே பார்வோனுக்கு முன்பாக நின்ற பொழுது அநேக மந்திரவாதிகளுக்குள் இந்த இரண்டு மந்திரவாதிகளும் காணப்பட்டார்கள். So they defied and challenged Moses. They did all that Moses did. மோசே என்னவெல்லாம் செய்தானோ அவைகளெல்லாம் இவர்கள் செய்து மோசேக்கு சவால் விட்டார்கள். But the next verse 9 says that the foolishness of these magicians was manifest. 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மந்திரவாதிகளுடைய மதிகேடு எல்லோருக்கும் வெளிப்பட்டது. ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். But they shall not proceed no further, for their folly shall be manifest unto all men, as theirs also was. So just like these two big magicians' folly in standing before Moses was manifest before all, the folly of a group of people mentioned in this verse will be revealed. இந்த ரெண்டு மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக அவர்கள் மதிகேட்டை செய்து பிற்பாடு வெளிப்பட்டது போல இப்பொழுது இவர்களுடைய மதிகேடும் கடைசி காலத்திலே அது ஒன்றுமில்லாமல் போகும். So these magicians thought they are very powerful and tried to resist Moses, but their folly was revealed. இந்த இரு மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக தாங்கள் மிகுந்த வல்லமை உள்ளவர்கள் போல காணப்பட்டு அவருடைய மதிகேடானது வெளிப்படுத்தப்பட்டது. Many magicians have what is called magic wands. அநேக மந்திரவாதிகளிடத்திலே மந்திர கோல் என்று ஒன்று உண்டு. Moses also had a rod with him.
மோசேக்கும் கூட அவனிடத்திலே ஒரு கோல் இருந்தது. That was a shepherd's staff, that's all. அது மேய்ப்பனுடைய கோல், அவ்வளவுதான். It was his rod. அது அவனுடைய கோல். So God gave him an authority in that rod. தேவன் தாமே அந்த கோலிலே அவனுக்கு ஒரு அதிகாரத்தை When தந்திருந்தார். he threw the rod on the ground, it became a snake. அவன் அந்த கோலை தரையிலே போட்ட பொழுது அது சர்ப்பமாக மாறிற்று. Immediately the magician said, we can do that also. உடனடியாக மந்திரவாதிகள் சொன்னார்கள், நாங்களும் கூட இவ்விதமாக செய்வோம். And they put their rods on the ground. அவர்கள் எல்லோரும் தங்களுடைய கோல்களை அவர்கள் தரையிலே போட்டார்கள். They became snakes. அவைகள் சர்ப்பங்களாக மாறிற்று. What happened? என்ன நடந்தது? Moses' snake went and swallowed all the other snakes. மோசேயினுடைய சர்ப்பமானது போய் மற்ற எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கி போட்டது. What did Moses do? மோசே என்ன செய்தான்? Then he touched the snake, it became a rod again. அவன் அந்த சர்ப்பத்தை தொட்ட பொழுது மறுபடியுமாக அது கோலாயிற்று. Moses went back with his rod. All the magicians went back without their rods. மோசே தன்னுடைய கோலோடு வீட்டிற்கு திரும்பினான். என்றாலும் மற்ற மந்திரவாதிகளோ கோல் இல்லாமல் அவர்கள் இழந்து போய்விட்டார்கள். Hallelujah. அல்லேலூயா. So that's how God is going to fight for us. இவ்விதமாகத்தான் தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். They will come with their magic rods and try to work against the church of God. தேவனுடைய சபைக்கு விரோதமாக மந்திர கோலை எடுத்துக்கொண்டு வந்து அவர்கள் அதன் மூலமாக பிரயோஜனப்படுத்துவார்கள். They will go without those rods. அவர்களோ அந்த கோல் இல்லாமல் அவர்கள் செல்லுவார்கள். And their folly will be manifest. அவருடைய மதிகேடானது வெளிப்படுத்தப்படும். Chapter 9 and verse 11. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்புளங்களை நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாதிருந்தது. And the magicians could not stand before Moses because of the boils, for the boil was upon the magicians and upon all the Egyptians. So here we see the boils affected the magicians also. இந்த கொப்புளங்கள் அந்த மந்திரவாதிகளையும் தாக்கினது என்று நாம் காணுகின்றோம். So this is how God taught the magicians, don't play before Moses. ஆகவே இவ்விதமாகத்தான் மோசேக்கு முன்பாக இந்த மந்திரவாதிகள் நிற்க கூடாதபடிக்கு தேவன் அவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். If people rising against the church of God, it's dangerous for them. தேவனுடைய சபைக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புவார்கள் என்றால் அது அவர்களுக்கு ஆபத்து. That there was a magician called Balaam in the Bible. வேதாகமத்திலே பிலேயாம் என்கிறதான ஒரு மந்திரவாதியை குறித்து வாசிக்கின்றோம். We think Balaam was a prophet. பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி என்று நாம் நினைக்கின்றோம். He was a prophet, but he was a false prophet. அவன் ஒரு தீர்க்கதரிசி தான், என்றாலும் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. He was not God's prophet. அவன் தேவனுடைய தீர்க்கதரிசி அல்ல. He was not a Jewish prophet. அவன் யூத மார்க்கத்தை சேர்ந்ததான தீர்க்கதரிசியும் அல்ல. The Bible says he came from the land of Mesopotamia. மெசொப்பொத்தேமியா என்கிறதான அந்த தேசத்திலிருந்து அவன் வந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. If you read Joshua chapter 13 and verse 22, யோசுவா 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், there Balaam is called a soothsayer. பிலேயாம் ஒரு நிமித்தம் குறி சொல்லுகிறவன் என்று நாம் அங்கு காண்கிறோம். Read that verse. அந்த வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடும் கூட பேயோரின் குமாரனாகிய பாலாம் என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். Balaam also the son of Beor, the soothsayer, did the children of Israel slay with the sword among them that was slain by them. So he was not God's prophet, he was a soothsayer. இவன் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி இல்ல, அதற்கு பதிலாக அவன் குறி சொல்லுகிறவன். Not only that, அது மாத்திரமல்ல, he had the practice of using enchantments. அவன் இந்த பில்லிசூனியங்களை செய்கிறதான நிமித்தம் பார்க்கிறதான அந்த பழக்கமுடையவனாக இருந்தார். Read Numbers chapter 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல். See, he had this habit of using enchantments. அவன் இவ்விதமாக நிமித்தம் பார்க்கிறதான ஒரு வேலையை செய்தார். So now he's not doing that. என்றாலும் இப்பொழுது அவன் அதை செய்யவில்லை. This man is not a God's prophet. அவன் இந்த மனுஷன் தேவனுடைய தீர்க்கதரிசி அல்ல. He was involved in witchcraft. அவன் இந்த பில்லிசூனியத்திலே ஈடுபாடு கொண்டவனாக இருந்தான். He tried different ways of performing witchcraft against the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக வித்தியாசமான முறையிலே பில்லிசூனியம் செய்பவனாக அவன் காணப்பட்டான். But this man finally was the one who said,
there is no enchantment or divination against Israel and Jacob. முடிவிலே இதே மனுஷன் தானே யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று இவனே சொன்னான். So these powers will rise up against the last days. இத்தகைய வல்லமைகள் கடைசி காலங்களிலே எழும்பும். So we the church of God should be vigilant to increase our powers and face those powers. நம்முடைய வல்லமையை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வல்லமையை பெருக்கி இத்தகையதான வல்லமைகளை நாம் எதிர்க்க வேண்டும். With our own strength we cannot resist. நம்முடைய சுய பலத்தினாலே நம்மால் எதிர்க்க முடியாது. Just because with our carnal strength we can't resist. நம்முடைய மாம்சீக பலத்தினாலே நாம் இதை எதிர்க்க முடியாது. There was a pastor. ஒரு பாஸ்டர் இருந்தார். He was a gifted pastor. அவர் மிகவும் வரம்பெற்ற பாஸ்டராக இருந்தார். He could drive out devils. அவர் பிசாசை துரத்துபவராக இருந்தார். So he had this, with his gift he should drive out so many devils. அவருடைய வரத்தின் நிமித்தமாக अनेक பிசாசுகளை அவர் துரத்தினார். So he was so driving out devils was not something he was afraid of. பிசாசுகளை துரத்துவதிலே அவர் கொஞ்சமேனும் பயப்படுவதில்லை. One day ஒரு நாளிலே he went to the bathroom. அவர் குளியல் அறைக்கு சென்றார். And he was going to have a bath. அவர் குளிப்பதற்காக சென்றார். Suddenly he saw a demon in his room, in the bathroom in front of him. அவருக்கு முன்பாக அந்த குளியல் அறையிலே ஒரு பிசாசு அப்படியே நின்று கொண்டிருந்தது. He took his foot and gave that demon one kick. அவர் தன்னுடைய காலை உயர்த்தி அந்த பிசாசை ஒரு உதைக்கும்படியாக செய்தார். And after that he slept in the bed. He was in bed for 6 months. அதற்கு பிறகு அவர் படுக்கையிலே 6 மாதம் இருந்தார். So you can't fight carnally with demons. நீங்கள் பிசாசோடு மாம்சீக அந்த பலத்தோடு போராட முடியாது. We need God's strength. நமக்கு தேவனுடைய பலன் தேவை. So those demonic powers that are going to come like floods against the church of God. தேவனுடைய சபைக்கு விரோதமாக இத்தகையதான அந்த பிசாசின் வல்லமைகள் அவைகள் கடற்கரை போல வரும். கடலை போல வரும். And so we need spiritual power to face them. நாம் அவைகளை சந்திக்கும்படியாக ஆவிக்குரிய வல்லமை நமக்கு தேவை. So that's why God is going to pour out a revival in the church of God. ஆகவே தான் தேவனுடைய சபையிலே ஒரு பெரிய எழுப்புதலை அவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். How many here say that there are witchcraft powers against my house? Put up your hands. என்னுடைய வீட்டிற்கு விரோதமாக மந்திர சக்திகள் பில்லிசூனிய சக்திகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று உங்களை எத்தனை பேர் சொல்வீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். Put up your hands. உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். Many hands are up. அநேக கரங்கள் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. So there are powers of witchcraft working, and I want to tell you some good news. It's going to increase. பில்லிசூனியத்தின் வல்லமைகள் உங்களுடைய சிலருடைய வீட்டிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லுகிறேன். It's going to increase. அது பெருக போகிறது. Is that good news? அது நல்ல செய்தியா? But God is going to give you his power and you will crush those powers. தேவன் தாமே அவருடைய வல்லமையை உங்களுக்கு தந்தருளுவார். நீங்களோ அந்த வல்லமையை அதனாலே நசுக்கி போடுவீர்கள். These days demonic spirits seem to have some kind of power over the church of God. இந்த காலத்திலே தேவனுடைய சபைக்கு விரோதமாக இந்த பிசாசின் வல்லமைகள் எப்படியோ அவைகள் மேற்கொள்ள பார்க்கின்றன. But a time is going to come, a mighty anointing is going to come upon the church of God. ஒரு காலகட்டம் வரும், அப்பொழுது ஒரு பலத்த அபிஷேகமானது தேவனுடைய சபையிலே வந்து இறங்கும். Then these demons cannot come near the church of God. இந்த பிசாசுகள் தேவனுடைய சபைக்கு அருகே வரவே முடியாது. So church of God, you pray for such a revival. ஆகவே தேவனுடைய சபையே நீங்கள் அத்தகைய எழுப்புதலுக்காக ஜெபியுங்கள். While an evil revival is taking place outside, வெளியே ஒரு பொல்லாத வல்லமையானது அது எழும்பிக் கொண்டிருக்கின்ற போது, evil revival, ஒரு பொல்லாத வல்லமையின் எழுப்புதல், we must pray that an heavenly revival, a spiritual revival might take place inside. உள்ளுக்குள்ளே ஒரு தேவனுடைய வல்லமை இல்லாவிட்டால் பரலோகத்தின் வல்லமையின் எழுப்புதல் அது காணப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். So before we go on, நாம் கடந்து போகும் முன்பாக one thing we must realize, ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். when the antichrist comes to power, அந்திகிறிஸ்து வல்லமைக்கு வரும்பொழுது, and all his demons take control of the earth, இந்த பூமியை எல்லா பிசாசுகளும் தங்களுடைய அதிகாரத்திற்குள் கொண்டு வருகின்ற போது, it's not because he has overcome God. அவன் தேவனை மேற்கொண்டான் என்பதல்ல. God has given him permission to rule, that's all. தேவன் அவனுக்கு ஆட்சி செய்யும்படியான அதிகாரத்தை தந்தார், அவ்வளவுதான். Turn to the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தை திருப்புவோம் and read chapter 6 and verse 2. 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதின் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். And I saw, and behold, a white horse, and he that sat on him had a bow, and a crown was given unto him, and he went forth conquering and to conquer. Here we read, a crown was given unto him. அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Someone gave him that crown. யாரோ ஒருவர் அந்த கிரீடத்தை அவனுக்கு தந்தார். This world has rejected God. இந்த உலகமானது தேவனை புறம்பே தள்ளினது. And this world in various ways has given room to the deception of Satan. இந்த உலகமானது அநேக வழிமுறைகளிலே பிசாசனுடைய வஞ்சக தன்மைக்கு இடம் கொடுத்தது. Directly or indirectly, they don't want Jesus, they want Satan. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்களுக்கு இயேசு தேவையில்லை, அதற்கு பதிலாக பிசாசு தான் தேவை. So Jesus takes away his own and hands over this earth to Satan. ஆகவே தேவனானவர் அவர் தன்னை எடுத்துக்கொண்டு இப்பொழுது பிசாசுக்கு அதை தந்திருக்கிறார். So it's not the devil who has fought and won the battle and taken control of the earth. God has given it. பிசாசு ஏதோ தேவனோடு சண்டை போட்டு அதை பூமியின் அரசாட்சியை பெற்றுக்கொண்டதல்ல, தேவன் தாமே அதை அவனுக்கு தந்தளினார். Read Revelation chapter 13. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் verse 5. 5ஆம் வசனம். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. So here we see a mouth was given to him. ஒரு வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. Read verse 7. 7வது வசனத்தை வாசியுங்கள். மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் கொடுக்கப்பட்டது. So here we see someone is giving that authority. யாரோ ஒருவர் இந்த அதிகாரத்தை கொடுப்பதை நாம் காண்கிறோம். So God has for 7 years has handed over that authority to Satan because the world wants it that way. இந்த உலகமானது இந்த வழிமுறையிலே விரும்புகின்றபடியினாலே தேவன் தாமே 7 வருடங்கள் அரசாட்சி செய்யும்படியாக சாத்தானுக்கு அவரே அதிகாரம் தந்தார். They don't want the true God. அவர்களுக்கு உண்மையான தேவன் வேண்டாம். They don't want a God to tell them what is right and what is wrong. எது சரி எது தவறு என்பதை தேவன் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட அவர்கள் விரும்பவில்லை. They want a God who will tell them to do what they like. தாங்கள் விரும்புகிற வண்ணமாக செய்ய பேச தேவன் அவர்களுக்கு தேவை. And they are choosing gods who will allow them to do what they like. அவர்கள் விரும்புகிற வண்ணமாக செய்யும்படியான தேவர்களையே அவர்கள் தெரிந்தெடுக்கிறார்கள். Finally those gods will take control of their lives. முடிவிலே அந்த தேவர்கள் அவருடைய ஜீவியங்களை முற்றிலுமாக ஆட்கொள்ளுகிறார்கள். And they will control this world. அவர்கள் இந்த உலகத்தை முற்றிலுமாக ஆட்கொள்ளுகிறார்கள். But we should be so grateful God has given us ears that are listening to this message of salvation from those evil powers. அந்த பொல்லாத வல்லமைகளை தவிர்த்து இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்கும்படியாக ஒரு செவியை தேவன் நமக்கு தந்தபடியினாலே நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். The people of this world with all their wisdom and intellect and education and learning are going to be covered by darkness very soon. இந்த உலகத்தின் ஜனங்கள் தங்களுடைய படிப்பினாலும் கல்வி யோகியதாம்சங்களினாலும் அறிவினாலும் ஞானத்தினாலும் முடிவிலே அவர்கள் அந்தகாரத்திலே சூழப்பட்டு நரகத்திற்கு செல்வார்கள். But we who are the fools of this world, God has brought us into this marvelous light. இந்த உலகத்தின் பைத்தியக்காரர்களாக காணப்பட்டதான நம்மையோ தேவன் இந்த ஆச்சரியமான ஒளி அண்டைக்கு அவர் நம்மை வரவழைத்தார். For this great privilege shall we praise God. இத்தகைய பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம்.